நிமிடங்கள் ஆண்டவரும் பாதத்தில் அமர்ந்திருந்து செவிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 15 நிமிடங்கள் ஆண்டவரையும் பாதத்தில் இருப்பதற்காக ஆண்டவரை இறை செய்தியை கொடுக்க நீர் அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இது உண்மையாகவே நீர் ஆண்டவரை எல்லாரையும் அன்பு செய்கிறீர் என்பதை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகின்றேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்தி ஒப்புக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. Praise the Lord. ஓகே, நீங்க இந்த ஜெபத்துக்கு வர்றவங்க டெய்லி நீங்க அந்த இறைவார்த்தை படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நம்புறேன். ஒவ்வொருத்தரும் தினமும் வரும்பொழுது ஓகே நீங்க படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் படிச்சுட்டு வரும்பொழுது தான் இந்த சொல்லும் பொழுது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். நம்ம சர்ச்சில் சொல்ற மாதிரி படிச்சுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் சொல்ல மாட்டோம் என்ன நடந்திருக்குதுன்னு. நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா அப்ப என்ன நடந்திருக்குன்றது சொல்லும் போது கிளியரா இருக்கும். நீ படிச்சீங்களா எல்லாரும்? படிச்சோம். ஓகே, குட். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்று இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அது ஒரு காரியம் சொல்றாரு. 2வது சொல்றது கடவுள் என்ன பண்றாரு? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம எதை வேணாலும் செய்ய முடியும். கடவுள் விருப்பமானதை நம்ம செய்ய முடியும். அதே போல இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, கடவுள் விரும்புகின்றவரை அவர் தன்னுடைய ஊழியர்களை கொண்டு போஷிக்கிறார் அல்லது அவங்கள இது பண்றார். அப்படி அதுக்காக 2-3 காரியங்களை நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை சொல்லியிருக்கோம். குறிப்பா நீங்க பார்க்கும்பொழுது இது எளிய காலத்தை குறித்து பேசுறாரு. இன்னொன்னு நாமான குறித்து பேசுறாரு. ஓகேங்களா? நாமான் தொழுநோய் நீங்கியது. ஓகேங்களா? அப்போ 2 காரியங்களை குறித்து பேசுறாரு அந்த இதுல. அப்போ இறைவார்த்தை அழகா சொல்லுது, எலியா யார் இடத்துல அனுப்பப்பட்டார்? அங்க இருந்த மக்கள் மற்றவங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் எலியா அனுப்பப்படல. ஆனா அனுப்பப்பட்டது ஒரே ஒரு பெண். ஒரே ஒரு பெண் இடத்துல மட்டும்தான், கைம்பெண்ணோட மட்டும்தான் அனுப்பார். அங்கதான் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கும் யார் யார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தேவையானது கடவுள் சந்திக்கிறார். அங்கு இறந்து போகக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கடவுள் எலியா மூலம் என்ன கொடுக்கிறாரு? அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்கிறார். அதனாலதான் திருப்பாடலை நம்ம படிக்க முடியும், ஆண்டவரின் நண்பர் அவர் உறங்கும் பொழுதும் அவருடைய தேவைகள் கடவுள் சந்திக்கிறான்னு சொல்லி இறைவார்த்தை சொல்லும். அப்போ நம்ம கடவுளுடைய பாதத்துல கடவுளுடைய அன்பராக கடவுளோடு நம்ம நடக்கின்ற பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்றாரு? கடவுள் யாரை அனுப்பணுமோ எதை கொண்டு செய்யணுமோ அதை செஞ்சுட்டார். இன்னைக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அப்படிதான். ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே இல்லாத இடங்களுக்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது அல்லது நடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல நிற்கும் பொழுது யார் என்று தெரியாத நபர்களை கொண்டு கடவுள் நமக்கு உதவி செய்ய வைப்பார். எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை செய்து தந்து விட்டாருங்கிற நம்பிக்கையில் நாம் பயணிக்கின்ற பொழுது அங்க செஞ்சு கொடுக்கிறார். ஓகேங்களா? அப்போ நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன கொண்டு போக போறோம்? கடவுள் மீது நம்பிக்கை ஒருபோதும் விட்டுவிடப் போறோம். நீங்க பாருங்க, அந்த பெண்ணுடைய மனநிலை எதுக்காக அந்த பெண்ணுக்கு சொல்றேன்னா, அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அப்படின்னு சொன்னா, இவர் போய் அந்த சாரிபாத் பெண்ணிட்ட கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, போயிட்டு என்ன சொல்றாரு? நீ முதல்ல எனக்கு அப்பம் செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் போல ஒரு மாவு தான், நான் இப்ப எடுத்து போற சொல்லியை கொண்டு அந்த குச்சை கொண்டு எரிச்சு நான் செஞ்சேன்னா நானும் என் பிள்ளை ஒரு வேளை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நாங்க சாகக்கூடிய நிலை தான், எங்ககிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இதற்கு அப்புறமும் எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு வாழ்வே இல்லை, இவ்வளவுதான் என் கையில இருக்குது, இந்த அளவு மட்டும்தான், இதை விட்டோம்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் எனக்கு வாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்க எலியா என்ன பண்றாரு? நீ போய் அப்பவும் திரும்ப அதான் சொல்லுவார், நீ போய் முதல்ல எனக்கு சுட்டுட்டு வா, உன் பையனுக்கு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு சிறிய அப்பமாவது எடுத்துட்டு வா. இந்த அம்மா பாருங்க, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த வந்தவர்கள் உபதேசிக்கிறது, அதாவது உபசரிக்கிறது. ஓகேங்களா? அது சொல்றாரு. அவரு சொல்லும் பொழுது சொல்லுவார், நீ போய் எடுத்துட்டு வா, உனக்கு
எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த அம்மாவோட நம்பிக்கை என்ன? ஓகே, இவர் சொல்றாரு முதல்ல வந்தவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுக்குறாங்க. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு எங்கேயும் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு கிடையாது. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பயங்கர மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு மேல நமக்கு வாழ்வே கிடையாது, இதுதான் கடைசியான நிலைமை, இதுக்கு மேல எனக்கு வாழ்வே கிடையாதுனாலும் நீங்க நம்ப வேண்டியது ஆண்டோடைய வார்த்தை. அவங்க எலியாவோட வார்த்தையை நம்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகேயா, எடுத்துட்டு வந்தாங்க. பையனுக்கு கூட கொடுக்கல, எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க பசியில இருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அவங்க வந்து எலியாவுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கு, ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்களுக்கு, ஓகேங்களா, கேட்பது மட்டும் கிடையாது, நடக்கின்றவர்களுக்கு என்ன இருக்குது? அவர் ஒருபோதும் அவர்களை விட்டு விலகி போவதில்லை, ஒருபோதும் அவர்களை கைவிடுவதில்லை, அவருக்கு மேல் கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. சரிங்களா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்திற்கு நீங்க யோசிக்காது, எந்த மனநிலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க, யாரு சொல்றாங்கிறத யோசிக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை அது உங்கள் குடும்பங்களிலிருந்து வந்தாலும் சரி, உங்களுடைய கூடவே இருக்கக்கூடியவர்கள் சொன்னாலும் சரி, தயவு செய்து இக்னோர் பண்ணாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இக்னோர் பண்ணாங்க. அவங்களுடைய சொந்த இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அது நம்பிக்கை இல்லாம எல்லாம் கேள்விப்பட்டாங்க, இவ்வளவு அற்புதம் நடக்குது, இவ்வளவு அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா சொந்த வீட்டுக்குள்ள உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொந்த வீட்டுக்குள்ள அவரை ஏற்றுக்கொள்ளல, சொந்த ஊருக்குள்ள அவரை ஏற்றுக்கொள்ளல. சரிதானா? அப்போ யார் எதை கொடுக்குறான்னு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஒரு சிறிய இறை வார்த்தை, நான் ஒரு இது காரியம் சொல்றேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கடவுள் யார் வழி ஆறுதல் கொடுப்பாருன்னு தெரியாது. ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக, 10 வருடத்துக்கு மேலாக, 15 வருடம் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல வர்றேன். அதாவது பயங்கர மன உளைச்சல். ஓகேங்களா, என்ன நடக்குது எதுன்னே தெரியாது. அதாவது என்ன பண்றது அப்படிங்கிற பயங்கர ஒரு போராட்டமான நிலை, பயங்கரமான ஒரு போராட்டம், மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை, ஒரு வகையான போராட்டங்கள். ஓகேங்களா, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்துக்குள்ளாக இருந்து இணைஞ்சு வந்த ஒரு காலகட்டங்கள், தொடக்க காலகட்டங்கள், அதாவது ஊழியத்தின் தொடக்க காலகட்டங்கள். அந்த பீரியட்ல பயங்கரமான போராட்டம். நான் என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது, என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. வீட்டுக்குள்ள நுழையிறேன், என்னோட ஷூவை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறேன். என்னோட சின்ன பொண்ணு, அவளுக்கு அப்ப சின்ன பொண்ணு, கையில ஒரு பேப்பரை கொண்டு கொடுக்குறான், சின்ன ஒரு ஸ்லிப், ஒரு பேப்பர். அந்த வார்த்தை எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்லை, ஆனா அது ஒரு இறை வார்த்தை எழுதி கொண்டு வந்து கொடுத்தேன். அவ எங்கிருந்து எழுதுனா, எதுக்கு எழுதுனா எல்லாம் தெரியாது. நான் உள்ள நுழையிறேன், என் கையில அந்த பேப்பரை கொண்டு கொடுக்குறேன், அது ஒரு இறை வார்த்தை. அந்த வார்த்தை படிச்சு என்கிட்ட இருந்து எல்லா டிப்ரெஷனும் போச்சு. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல இருந்த அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றுச்சு. இன்னைக்கும் என்னால மறக்க முடியல. ஏன்னா கடவுள் யார் வழியா எப்படி செய்யறாதுங்கிறத சொல்றாரு. அந்த குழந்தை சின்ன பிள்ளை, அவளுக்கு வந்து மேபி KG1 அல்ல KG2 படிச்சதாக, இல்லை 1, 2 அந்த டைம் படிச்ச டைமா கூட இருக்கலாம். ஒரு சிறிய ஒரு கிளாஸ், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா கொண்டு கொடுத்தது ஒரு இறை வார்த்தையை கொண்டு கொடுக்குறாங்க. பாருங்க கடவுள் எப்படியெல்லாம் யார் வழியாக செயல்படுகிறார். அதனாலதான் சொல்றாங்க, இறை வார்த்தை யாரிடத்திலிருந்து வந்தாலும் உதாசீனப்படுத்தாது. அது உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவே கடவுள் யாரையோ கொண்டு அனுப்புறாரு. அது குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம், அல்லது உங்களை இருக்கலாம். இப்போ எலியாவை அனுப்புனார், அந்த அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அம்மா ஏற்றுக்கொண்டதுனால அந்த அம்மாவுக்கு வாழ்வு கிடைச்சிச்சு. இதே போல உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்தியில உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வழியாகவே கடவுள் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க அவர்களை விரோதியாவோ, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தோம்னீங்களேன், நம்ம வாழ்க்கையில கடவுள் எதற்காக அவர்கள் அனுப்பினார்களோ அதனுடைய நிறைவை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால யார் வந்து பேசுறாங்கிறதுல, யார் வந்து என்ன சொல்றாங்கிறது முக்கியம். அதை நீங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றீங்கிறது தான் இருக்கும். அது இறைவார்த்தைக்கு உகந்ததா இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இறைவார்த்தைக்கு முரண்பாடாக பேசுகின்ற பொழுது அதை நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அக்செப்ட் பண்ணவும் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அதுல 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, இதுல 2 வகையான நபர்கள் செயல்படுவது உண்டு. ஒண்ணு கடவுள் தன் தூதர்களை அனுப்பி செயல்படக்கூடிய ஒன்று, இரண்டாவது தீயவனும் அங்க வந்து வேற வழியில செயல்படக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அந்த டிப்ரெஷன் வரும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு சூழ்நிலைகள், போராட்டம், வாழ்வு இதான் முடிவு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஓகேங்களா, யாரை அனுப்பும் பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. இதுதான் 2வது ஆமானுடைய நிலை. ஓகேங்களா,
ஆமானுக்கு ஒரு அழைப்பு, அதே அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சரி, கடவுள் வந்து அங்க வந்து எப்படி ஆமான இது பண்றாரு. இவங்க ஒரு டைம் கொள்ளையடிக்க போகும்போது அந்த வசந்த அதெல்லாம் படிச்சீங்கன்னு தெரியும். கொள்ளையடிக்க போயிருக்கும் பொழுது ஆமானுக்கு நீங்க அது அதிக இதுல இருக்கு, முதல் வாசகத்துல இருக்கு. என்ன நடக்குது? ஒரு இஸ்ரேல் பெண்ணை வந்து கடத்திட்டு வந்துடுறாங்க. வந்து அந்த ஆமானுடைய மனைவிக்கு அவங்க கூட இருக்கிறாங்க, உதவி பணிப்பெண்ணாக இருக்கிறாங்க, அல்லது ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க. சரி, இந்த அடிமை பெண்ணுடைய மனநிலை பாருங்க. என்னுடைய தலைவர் கஷ்டப்படுறார், என்னுடைய தலைவர் கஷ்டப்படுறார். நம்ம எந்த ஒரு நிலையில இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய மனநிலை அதுதான். ஓகே, என்னுடைய தலைவருக்கு வந்து தொழுநோயில இருக்கிறாரு, விடுதலை, அவர் எங்கெங்கெல்லாம் பார்த்துட்டாரு, ஒண்ணும் நடக்கல. ஆனால் என்னுடைய தலைவர் அங்க கஷ்டப்படுறாரு. பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்து அடிமை வச்சிருக்கிறாங்க. ஒரு அடிமை பெண்ணுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை, இதில் நான் பேசணும், நிறைய பேச முடியும். எப்படிப்பட்ட மனநிலையில் அந்த பெண் இருந்தார். ஓகேங்களா? இதனாலதான் சொல்றேன், யார் என்பது முக்கியம் இல்லை. நீங்க உங்க குடும்பத்துல உங்களை அடிமைப்படுத்துற மாதிரி அல்லது உங்களை இகழ்ந்து உதாசீனப்படுத்தி தள்ளுற மாதிரி இருந்ததுனாலும் இல்ல, உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு உதாரணம். தன்னை அடிமைன்னு சொல்லக்கூடியது பழைய காலகட்டத்திலாம் பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னு சொன்னா அவங்க அடிப்பாங்க. எதை வச்சுன்னு அடிப்பாங்கலாம் தெரியாது. அது பார்க்கணும்னா மரிய பக்கிட்டோவா அப்படின்னு சொல்லி ஒரு செயின்ட், ஒரு ஆப்பிரிக்கன் செயின்ட், அவங்களுடைய வீடியோ பாருங்க. அடிமையை எப்படி நடத்துறாங்கிறதுக்கானது தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தலைவன் கஷ்டப்படுவதை பார்த்து அந்த பெண் சொல்லுகின்றார், நீங்க வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு போங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு, அங்கே இறைவாக்கினர் வழியாக உங்களுக்கு கடவுள் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்மளும் எப்படிப்பட்ட மனநிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மோடு கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக நீங்க பாதுகாப்பு, இதுதான் நம்ம இந்த தவக்காலத்தில் தியானிச்சிட்டு இருக்கக்கூடியது. ஓகே, இது இந்த டாபிக்கானது அல்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ஆமன் அங்க போறாரு, இந்த பெண்ணுக்காக கேட்டு போறாரு இல்லையா, ஒரு உடல்நலத்துக்கு வச்சுதான் போறாரு. ஓகேயா? போயிட்டு அங்க போய் நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க அவர் படிச்சு பார்த்துங்க. கடைசியில எலிசாட்ட போறாங்க. அங்க போயிட்டு எலிசாவா பாத்தீங்கன்னா தெரியுமா? எலிசா பிரதர் எலிசா. எலிசா எலிசாட்ட போறாங்க இல்லையா? எலிசா கிட்ட போய் நிற்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போய் இந்த ஆத்துல போய் 7 முறை முங்கி எழுந்துரு அப்படிங்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படி வேணா நல்லா இருக்கும். நீங்க ஒரு இறை வார்த்தையை நீங்க நம்பி போகின்ற பொழுது இறை வார்த்தை உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றதோ அதை அப்படியே செய்ய வேண்டும். நாமன் மறுத்துட்டார். எங்க நாட்டுல இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆறா இந்த நாட்டுல ஓடுது. இந்த ஆறு வந்து அவ்வளவு பெரியதா? இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்ப கடவுள் வாக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், நீங்க கவுன்சிலிங் போகலாம் அல்லது இறை வார்த்தைகள் வழியாக உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க உதாசீனப்படுத்தினீங்களா, உங்க நிலைமை இப்படித்தான் இருக்கும். உதாசீனப்படுத்தினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆமானுடைய நிலை இருக்கும். பாருங்க, ஆமான் வந்து உதாசீனப்படுத்திட்டு கோவத்துல போறார். வந்தா என் கையில கை வச்சுட்டு ஜெயிப்பாங்கன்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஆறுபாட்டுக்கு நீ பாட்டுக்கு ஆத்துல கும்பிட்டு போறாரு அப்படிம்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இறைவார்த்தை சொல்லியிருப்பாங்க? நம்ம எத்தனை பேர் எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? எந்த மனநிலையில சொல்லிட்டு இருக்கிறோம்? உண்மையிலேயே நம்பிக்கையில சொல்றோமா, இல்ல உண்மையிலேயே நமக்கு இந்த நோய்க்காக எனக்கு கொடுத்துட்டாருங்கிற நம்பிக்கையில அறிக்கைடுறோமா, இல்ல கடமைக்காக அறிக்கைடுறோமா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். உங்களுடைய லைஃபுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப ஆமான்னு என்ன சொல்றாரு, கிளம்பி போறாரு. அப்பவும் என்ன சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய ஐயா, அவர் சொல்றது ஒருத்தன் செஞ்சுதான் பாருங்களேன். இதுதான் நாங்க சொல்றது. எங்களுடைய வேலை என்ன? உங்களுக்கு இப்படி கவுன்சிலிங்ல ஏதோ கொடுத்துருக்காங்களா, இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த இது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களா, மற்றவங்க சப்போர்ட் பண்ற என்ன, நீ செஞ்சு பாருமா, உனக்கு இது கிடைக்கும், நீ இதை செய்ய, கடவுள் உனக்கு இவர்கள் வழியாக இப்படி சொல்லி தந்திருக்கிறார், இதை செய். இது எங்களுடைய வேலை இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை இதுதான். நம்ம ஒருத்தங்க வந்து அதுல சோர்ந்து போகின்ற பொழுது அவர்களை தூக்கி விடுவது நம்முடைய கடமை. ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து ஒருவேளை அவருடைய உடல் நிலையை குறித்து வைத்து அவங்க வந்து சோர்ந்து போகலாம், சொல்ல முடியாம இருக்கலாம், அல்லது அந்த மருந்து அவங்க எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கலாம். மருந்து என்று சொல்லக்கூடிய நான் சொல்றது வார்த்தை அறிக்கை எடுத்துக்கொள்ள முடியாம சோர்ந்துவே இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பக்கத்துல இருந்து ஊக்கம் கொடுக்கணும். ஏமா நீ சொன்னியா ஜாம் பண்ணீங்களா கேட்கணும். பண்ணல முடியல அப்படிம்பாங்க. பண்ணலாம், தைரியம் பண்ணுமா, நானும் உனக்காக பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரேயரை பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து பண்ணுங்க.
இது நம்ம ஒவ்வொருடைய கடமை. ஓகேங்களா? இதை கண்டிப்பா நம்ம செய்யணும். அந்த வேலைக்காரன் செஞ்சா அதுதான். அந்த வேலைக்காரன் செய்யக்கூடிய கடமை, நம்மளும் வேலைக்காரங்க, ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரங்க இல்லையா? ஊழியன்னு சொன்னா வேலைக்காரன். வேலைக்காரனுடைய கடமை என்னன்னா, இப்படி கொடுக்கப்பட்ட நபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள ஊக்குவிக்கணும். ஊக்குவித்து அவங்கள அது திரும்ப திரும்ப சொல்ல வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம செய்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய வல்லமை உண்டு தெரியுங்களா? அந்த நாமான் குணமடைஞ்சது போல அந்த நபர் குணமடைகிறது இல்ல. இப்ப அந்த நபருக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருப்பாரு? நாமான் கொடுத்திருப்பாரா இல்லையா? இதுல எழுதப்படல. ஆனா நீ சொல்லதை கேட்காம போயிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு எல்லாம் போயிருக்குமென்று அவரு பண்ணிருப்பாரா இல்லையா? அப்ப கடவுள் அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுள் பரிசு கொடுப்பாரா இல்லையா? சரிதானா? அப்ப நம்ம அந்த ஊழியக்காரன் மதியில் இருக்கணும், நாமான் மதியில் இருக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், இறை வார்த்தைகள் யார் வழியாக எங்கிருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அல்லது அந்த விடுதலை நமக்கு எப்படி கிடைக்கும்ங்கிறது தெரியாது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கக்கூடிய விடுதலையை அவர் நிச்சயமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால யார் கொண்டு தர்றா, எதுக்காக தர்றாங்க, தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுடைய எதிரிகளாவே இருக்கலாம். எதிரிகள் என்று சொல்லக்கூட உங்களுக்கு பிடிக்காதவர்கள், வேண்டாதவர்களாக கூட இருக்கலாம். தெரியாது. அவங்க ஒருவேளை மனமாற்றத்துல கடந்து உங்களை அன்பு செய்யற நிமித்தமாக ஏதாவது சொல்ல வரலாம். நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்லுகின்ற வார்த்தை இறை வார்த்தையாக இருக்கும் என்றால், இறை வார்த்தைக்கு உட்பட்டு உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்கிறார்கள் என்றால் தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருங்க. அந்த வேலைக்காரன் இருந்தது போல, அந்த வேலைக்கார பெண்மணி, அந்த இஸ்ரேல் பெண்மணி இருந்தது போல நாம இருக்கணும். எப்படி சாரி பார்த்து சொன்னதுக்கு தன்னை ஆம் என்று ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல ஒரு சிறிய அப்பத்தை அந்த எலியாவுக்கு கொடுத்தாரோ, அதே போல நாம் என்ன பண்ணணும்? ஆம் என்று அக்செப்ட் பண்ணி அதை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்துடும். நீங்க முதல் பண்ண வேண்டியது அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான் வேலை. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது சாரி பார்த்து கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. கடவுள் உங்களை தேடி அனுப்புறார். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அனுப்புறார். ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, முதல்ல அக்செப்ட் பண்ணும். உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையினுடையாக சொல்லித்தரக்கூடியதை நீங்க அக்செப்ட் பண்ணி செயல் வடிவம் கொடுப்பேன். அந்த சாரி பார்த்து பெண் கொடுத்தது மாதிரி செயல் வடிவம் கொடுக்கும். அது செயல் வடிவம் கொடுக்க முடியாதவர்களுக்கு ஊக்கமாயிடும். எப்படி இந்த வேலைக்காரர்கள் ஊக்கமா இருந்தார்களோ அவர்களை ஊக்கப்படுத்தி அதை செய்ய வைங்க. செய்ய வைக்கும் பொழுது அதுல அவர் நிச்சயமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.